ஒரு பரந்த பசுமை காட்டில் பறவைகளின் இசை கூட மென்மையாகவே கேட்டுக் கொண்டிருந்தது. அந்த காட்டின் உயரமான மரங்களுக்கிடையில் ஒரு பழைய ஆலமரத்தின் மேலே ஒரு சிறிய கூடில் ஒரு அம்மா பறவையும் அவளுடைய சிறு குஞ்சும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த அம்மா பறவை மற்ற பறவைகளிலிருந்து சிறிது மாறுபட்டவள். அவளுக்கு குரல் இல்லை. பிறந்ததிலிருந்தே ஒரு ஓசையும் எழுப்ப முடியாத அவள் பாசம் காட்ட வார்த்தைகள் தேவை இல்லை என்பதை கூறுபவள் போல இருந்தாள். அவளுடைய கண்களில் மட்டும்தான் அவளுடைய நேசம் இருந்தது. ஒவ்வொரு காலை வேளைகளில் அவளின் சிறு குஞ்சை மெதுவாக தனது தலையினால் உரசி அவளை எழுப்புவாள். அவளின் அசைவுகளில் மட்டுமே அந்த குழந்தைக்கு அம்மாவின் அன்பு தெரியுமே தவிர ஓசையினால் அல்ல. சிறு பறவை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்தது. அவள் அம்மா வாய் மட்டும்தான் பேச முடியாது, ஆனால் தன் கடமைகளில் இருந்து ஒருபோதும் அவள் தவறியதே இல்லை. தன் குஞ்சு கண்விழிக்கும் முன்பே பறந்து திரிந்து அவளுக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்து இறக்கைகளை விரித்து அவளை அரவணைத்து குஞ்சுக்காகவே சிந்தித்தாள். அந்த காட்டில் மற்ற பறவைகள் அழகிய குரலில் பாட்டுகள் பாடினாலும் இந்த அம்மா பறவை தனது பரிசத்தின் மெல்லிய உணர்வுகளை இரையுடன் கலந்து தன் குஞ்சுக்கு ஊட்டினாள். ஒரு நாள் வானம் இருண்டது. மேகங்கள் முற்றிலும் சூழ்ந்தன. புயல் வரப்போகிறதென காட்டின் ஒவ்வொரு உயிரும் உணர்ந்தது. எல்லா பறவைகளும் தங்கள் கூடுகளை வலுப்படுத்திக் கொண்டிருந்தன. அம்மா பறவைக்கும் தெரிந்தது இந்த புயல் பலத்தது. ஆனால் அவளுடைய கூட்டினுள் இருக்கும் சிறு பறவையை பாதுகாப்பதற்காக தானே குடையாக மாற முடிவெடுத்தாள். அவளிடம் இருந்த அழகான இறக்கைகள் அவளின் தாயார் அவளுக்கு மரபணு மூலம் தந்தவை. அந்த இறக்கைகள் வெறும் பறவைகளின் நரம்பல்ல, அவற்றில் ஒரு சக்தி இருந்தது. அந்த இறக்கைகள் அவற்றின் உயிரை நிச்சயமாக ஒருநாள் பாதுகாக்கும் என்ற உறுதியோடு இருப்பவை. அம்மா பறவைக்கு அது தெரிந்தது. அதனால் ஒரு வினாடியும் தயங்கவில்லை. அவளின் சிறு குஞ்சு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதே அவளின் நோக்கம். அதுவே ஒரு தூண்டும் சக்தி. கரிய வானில் கடும் மழை பொழிய இடிமின்னல்கள் தாக்கின. பெரும் காற்றில் மரங்கள் ஊசலாடின. பறவையின் கூடு வெகுவாக குலுங்கியது. அப்போது அம்மா பறவை தனது இறக்கைகளை குழந்தையின் மீது மெல்ல விரித்து போர்வை போல் பரப்பினாள். காற்றும் மழையும் அந்த குட்டி பறவையை தீண்ட முடியவில்லை. இறக்கைகள் ஒரு பாதுகாப்பு வளையம் போல இருந்தன. ஆனால் இறகை தொடர்ந்து விரித்து குடையாக பிடித்த அம்மா பறவை மழையில் நனைந்து உடலில் சோர்வு ஏற்பட்டு மனதில் நடுக்கம் உண்டாகி உடலில் உறுதி குலைந்தது. புயல் ஓய்ந்தது. வானம் மீண்டும் வெளிச்சமடைந்தது. கூடு முழுக்க நிசப்தம். உள்ளே குழந்தை பறவை உறக்கத்தில் இருந்தது. ஆனால் அம்மா பறவையின் கண்கள் மூடியிருந்தன. அவள் உயிரில்லாமல் போய்விட்டாள். அவள் கடைசி வரை தன் பாசத்தை தனது குஞ்சின் மேல் பொழிந்தவாறே இருந்தவள் தற்போது சலனமற்று சடலமாகிவிட்டாள். மறுநாள் காலையில் ஒரு அதிசயமான நிகழ்வு நடந்தது. அந்த சிறு பறவை முதல் முறையாக தனது குரலை வெளிப்படுத்தியது. அது மென்மையான ஓசை. அந்த குரலில் ஒரே ஒரு உணர்வு. ஒரே உணர்வு மட்டுமே. அம்மா. அந்த கனத்த ஏத்தில் இருந்து வந்த அந்த குரலின் ஓசை காற்றில் கலந்தபோது வானத்தில் ஒரு ஒளி எழுந்தது. அம்மா பறவையின் இறக்கைகள் வானத்தில் ஓர் வட்டம் உண்டாக்கின. அம்மா பறவையின் ஆன்மா வானத்தில் நுழைந்து ஒரு வானவில்லாய் மாறினாள். இனி அந்த கூட்டில் ஓசை இல்லாமல் இல்லை. அது அம்மா பறவையின் நினைவில். அவளுடைய பாசம் மகளின் உள்ளத்தில் என்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த பறவையின் குரல் வாய்ப்பேசாத ஜீவனின் தாய்ப்பாசத்தையும் பந்தத்தையும் பிரதிபலிப்பதாக இருந்தது.